ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், அதிக 100 நாள் படங்கள் KS ரவிக்குமாருக்கா P வாசுவுக்கா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, முதலில் KS ரவிக்குமார் இயக்கி 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை இப்போது நம்ம பார்ப்போம். 1991 வெளிவந்த சேரன் பாண்டியன், 1994 நாட்டாமை, 1995 முத்து, 1996 அவ்வை சண்முகி, 1997 பிஸ்தா, 1998 நட்புக்காக, 1999 படையப்பா, 1999 பாட்டாளி, 2000 தெனாலி, 2001 சமுத்திரம், 2002 பஞ்சதந்திரம், 2002 வில்லன், 2006 சரவணா, 2006 வரலாறு, 2008 தசாவதாரம், 2009 ஆதவன். இந்த 16 படங்களும் KS ரவிக்குமார் இயக்கி 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும். அடுத்து P வாசு இயக்கி 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம். 1981 பன்னீர் புஷ்பங்கள், 1989 பொன்மனச் செல்வன், 1989 வாத்தியார் வீட்டு பிள்ளை, 1990 பணக்காரன், 1990 வேலை கிடைச்சிடுச்சு, 1990 நடிகன், 1991 சின்னத்தம்பி, 1992 மன்னன், 1992 ரிக்ஷா மாமா, 1993 வால்டர் வெற்றிவேல், 1994 சேதுபதி IPS, 2005 சந்திரமுகி. ஆக KS ரவிக்குமாருக்கு 16 100 நாள் படங்களும் P வாசுவுக்கு 12 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களும் இருக்கின்றன. இவற்றில் KS ரவிக்குமாருக்கு 4 படங்கள் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி வியூவர்ஸ், இந்த கண்டென்ட் தொடர் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். நன்றி.